சார் வைகோ வந்து இப்போ திடீர்னு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணி மதிமுக வந்து அழிவு நிலையில் தான் இருந்துச்சு. ஐயோ நம்ம தனி கட்சி, நம்ம தனி சின்னத்தில் நின்று நம்ம சின்னத்தில் நின்றுந்தா நமக்கும் எதனா ஒரு சோஃபா வீட்டுக்கு வந்திருக்குமே அப்படின்னு. ஏன்னா பாவம் வைகோ இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஃபேவராக பண்ணுறாரு. இப்போ என்னென்னா இப்போ அவர் வந்து பொட்டி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அன்றைக்கி நிலைமைக்கு ஒரு நாள் சார் திருப்பி ஸ்டாலின் தான் ஒரு முதல்வர் அப்படின்னு சார். நமக்கும் ஒரு 2 சீட்டு இருந்தால் நமக்கும் ஒரு மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு ஒரு அலிஷா அப்துல்லா பரபரப்பு பேட்டி கொடுத்தாங்க. தென்காசியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணிடம் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வேலியே பயிரை மீற மாதிரி. அதாவது வந்து இதெல்லாம் வந்து பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்க வந்து சிறார்களாக இருக்கட்டும், இல்லைன்னா யாருன்னா ரவுடி பசங்களை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி போலீஸே நீங்கள் கரையில் வந்து மீஷோவில் ஒர்க் பண்ணுற ஊழியர் வந்து மீஷோவையும் நான் குறை சொல்லுவேன். அதாவது என்னன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மீஷோவோ இல்லைன்னா எந்த ஒரு தேவனைய பாவனர் நூலகத்துக்கு அமைச்சர் வந்து தமிழகத்தில் வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து மாற்றி போட்டுட்ருக்கு. இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎம் வந்து நீங்கள் தான் ஹோம் மினிஸ்ட்ரி மெயின்டைன். ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். ராம்குமார், என்ன இன்னைக்கு நீங்கள் அப்படி கேமராலேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க. சரி, ஏதோ கேள்விலாம் கேட்கணும், நீங்கள் கேளுங்க சார். வைகோ வந்து இப்போ திடீர்னு வந்து ப்ரெஸ் மீட் பண்ணி தாவேக்காவிற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துருந்துருப்போம், எங்களுடைய தனியாக நான் எங்களுடைய சின்னத்தில் ஜெயிச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது வைகோவுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் ட்வீட்டுக்குள்ளே போட்டிருந்தேன். அதாவது 2021 தேர்தலில் வந்து அவர் வந்து இதே திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்தில் வந்து தான் நின்னார், போட்டிட்டாங்க. அவங்க கட்சியில் போட்டிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. ஓகேங்களா? இந்த 2026 தேர்தலையும் இதே திமுகவோட கூட்டணியில் இருந்து அதுக்கப்புறமா வந்து அதில் போட்டிட்டு அதில் 2 தொகுதியில் வின் பண்ணாங்க, உதயசூரியன் சின்னத்தில் தான். அதாவது லிட்ரலாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதிமுக வந்து அழிவு நிலையில் தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து சீமான்லாம் கூட நல்லா வளர்ந்துட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? கஷ்டப்பட்டு வந்தால் சீமான் இனிவேரிக்கும் சீமான் வந்து தனித்து தான் நின்றுருக்கு. நாம் தமிழர் கட்சி யாரோடையும் அலைன்ஸ் வைக்கிறதில்ல, புரியுதுங்களா? அவங்க யாருன்னா அலைன்ஸ் இருந்தால் நாங்கள் தான் மெயின், எங்கள் கீழே நீங்கள் வர்றதுனா வாங்க அப்படின்னு தான் திட்டவட்டமாக இருக்கா. அவர் தோல்வியை சந்தித்தாலும் சீமான் அந்தளவுக்கு பேசுகிறார். ஆனால் வைகோ என்ன பண்ணார்னா, திமுகலேருந்து ஒரு பீரியடில் சண்டை போட்டுட்டு வெளியில் வந்து நான் இனி திமுகவுடைய கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லாரு கலைஞர் இருக்கும்போதே. அதுக்கப்புறமா அஇஅதிமுகவோட ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணிக்கு போனார். அப்புறம் எங்கெங்கே பொட்டிலாம் வாங்கினார்லாம் சொன்னாங்க. அவர் மேலே வந்து பொட்டி அப்படின்றதே மெயினாக வந்து வைகோ விஷயத்தில் தான் வர ஆரம்பிச்சிச்சு, புரியுங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு வந்து அதாவது நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அப்படின்வாங்க. இப்போ அவருக்கு வந்து ஒரு பொறாமை ஆயிடுச்சு. ஏன்னா கூட்டணி கட்சியில் இருக்கவங்க என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து 2 பேருக்கு அங்கே போயிட்டாங்க, அதில் ஒருத்தர் அமைச்சராக கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து காங்கிரஸ் போச்சு கூட்டணியில் அவங்களுக்கு. அப்புறம் ஐயுஎம்எல்லாம் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. பட்டு இவங்களுக்கு வந்து என்ன, வைகோக்கு ஐயோ நம்ம தனி கட்சி, நம்ம தனி சின்னத்தில் நின்று நம்ம சின்னத்தில் நின்றுந்தால் நமக்கும் ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், அப்புறமா வந்து நமக்கும் எதனா ஒரு சோஃபா வீட்டுக்கு வந்திருக்குமே அப்படின்னு. ஏன்னா பாவம் வைகோ வீட்டில் சோஃபா இல்லையான்னு தெரியல, அந்த சோஃபாக்கோசரம் ஆசைப்பட்டு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் நான் என்ன ஒன்றி சொல்லுவேன்னா, வைகோவும் சரி அவங்க மகன் துரை வைகோ இப்போ இருக்க பொறுப்பில் இருக்கிறவர் தான். ஆனால் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து திராணின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நாம் தமிழர் கட்சி சீமானை போல் தனித்து எலெக்ஷன் நிற்க சொல்லுங்க முடியாது. அங்கே விசுவாசமாக இருந்த மல்லை சத்யாவே வெளியேற்றிட்டீங்க நீங்கள். மல்லை சத்யா வந்து மதிமுகவுக்கு ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கிறார் அவர், புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளை வந்து விட்டாங்க. இன்றைக்கி மதிமுகனா வைகோ வந்து ஒரு பேச்சாளர் தான். ஆனால் அந்த மதிமுகவை வந்து கட்டுப்புக்கோப்பா அவ்வளோ அழகாக கொண்டாந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முழு கிரெடிட்டும் மல்லை சத்யா. ஆனால் இன்றைக்கி மல்லை சத்யாவை எங்கே வச்சுருக்கீங்க? அவர் பாவம் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போகிற அளவுக்கு இருந்தார், புரியுங்களா? அதே மாதிரி தான் KS ராதாகிருஷ்ணன் இருந்தார்.
அவரும் வந்து அன்றைக்கே சொன்னார். ஆனால் ஸ்டாலின் ஒரு தப்பு பண்ணார். KS ராதாகிருஷ்ணன் அன்றைக்கே வார்ன் பண்ணார். அப்பயும் கேட்காம ஸ்டாலின் அவர்கள் வந்து மதிமுக கூட்டணியில் வச்சுக்கிற தப்பு. அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மதிமுகவை கூட்டணியில் இல்லாமல் மதிமுக காணாமே போயிட்டுருக்கோம். கடந்த 6 மாதத்துக்கு முன்பு வந்து விஜயை பற்றி பேசினார். விஜய் வந்து பித்தலாட்டம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஃபேவராக பண்ணுறாரு. இப்போ என்னன்னா, இப்போ அவர் வந்து பொட்டி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு சார். பொட்டி வாங்குறதுன்னு நம்ம சொல்ல வேணாம். அங்கே இருக்குதுல, அதனால அங்கே ஒட்டிக்கணுமே பார்க்குறேன். ஏன்னா அன்னைக்கு நிலைமைக்கு அவர் நினச்சா திருப்பி ஸ்டாலின் தான் ஒருவர் முதல்வர் அப்படின்னு நினச்சாரு. எல்லாருமே நினச்சது என்ன, ஸ்டாலின் தான் ஒருவாருன்னு நினச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து தாவேகா, விஜயோடைய தாவேகா வந்து அதிக பெரும்பான்மைன்னு சொல்கிறேன், அதிகமாக சீட்களை வென்றதுனால அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. புரியுதா? இப்போ அவருக்கு என்னன்னா, ஐயோ 2 சீட்டு வச்சிருக்கிற அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு அவங்க பேர் காங்கிரஸ்க்கு வந்து 4 பேர் இருந்தாங்க, 5 பேர், அதில் ஒரு மினிஸ்டர் கொடுத்துட்டாங்க, நமக்கும் 2 சீட்டு இருந்தால் நமக்கும் ஒரு மினிஸ்டர் கொடுத்துருப்பாங்களே அப்படின்னு ஒரு அல்ப ஆசை, அதாவது பதவி ஆசை. அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா, எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் சார், நீங்கள் அலைன்ஸ் ரெண்டு எனக்கு பதவி கொடு, அதை 2 சீட்டு வச்சுன்னு 1 சீட்டு வச்சுன்னு எனக்கு வந்து மினிஸ்டர் கொடு மிரட்டுறது போல கீழ்த்தனமான கேவலமான வேலையே கிடையாது. உனக்கு ஒரு சாமர்த்தியம் இருந்துச்சுன்னா தனியாக நின்று செய்ய. நான் அதை தான் இப்பயும் சொல்கிறேன். சீமான் மீது எனக்கு கருத்து வேறுபாடு 1000 இருக்கும் சார். ஆனால் அவர் வந்து ஒரு கட்சியை தன்மானத்தோடு நடத்துகிறாரு. உங்களுக்கு எங்கே போச்சு தன்மானம்? நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு நாள் திமுகவில் இருக்கீங்க, ஒரு நாள் திமுக விட்டு வெளியில் போய் நான் திமுகவிலே இணைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கு போனீங்க, அப்புறம் பாஜகவில் போனீங்க. அதாவது எங்கெங்க நாய் வாய் வைக்கிற மாதிரி வச்சிட்ட கட்சி தான் கேவலமான கட்சி வைகோ நடத்தக்கூடிய மதிமுக. அலிஷா அப்துல்லா பரபரப்பு பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, அவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? அதாவது வந்து ஒரு நாகரிகம் இருக்குதுங்க. ஒரு ஊடகவியாளராக யார் இருந்தாலும் ஒரு நாகரிகம் இருக்குது. இப்போ நம்மளும் பேசுகிறோம், இல்லை ஒருத்தர் விமர்சிக்கிறோன்னா கூட பேசலாம், எது வேணாலும் பேசலாம். ஆனால் பெண்களை பற்றி பேசும்போது ஒரு லிமிட் வச்சுக்கணும். அது ஆண்களை பற்றி பேசும்போதும் ஒரு லிமிட் தான் இருக்கணும். பெண்களை பற்றி குறிப்பாக பேசும்போது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறதோ இல்லை உண்மைக்கு புறம்பாக பேசுகிறதோ ஒரு தவறான விஷயம். அந்த மாதிரி தான் வந்து அந்த இவர் ஊடகவியாளர் முக்தரும், அப்புறமா வந்து இந்த திருச்சி சூர்யா இருக்கார் இல்லைங்க, திமுகவில் இருக்க MP திருச்சி சிவா இருக்கார்ல, அவரோட சன் அந்த சூர்யா, இவங்க 2 பேரும் பேசும்போது அலிஷா அப்துல்லாவை பற்றி அதை பற்றி நம்ம என்னன்னு பேசுறத ரொம்ப கீழ்த்தனமாக பேசியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஏற்புடையாதானா இல்லவே இல்லை. அதில் அவங்க குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க, முக்தர் அவர்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்கன்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் வந்து பேசுகிறது வந்து ஒரு, நான் என்ன சொல்லணும்னா, ஒரு டிவியில் வந்து TRP ரேட்டிங்கோ இல்லை ஒரு யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வந்து வியூஸ் வரணும் அப்படின்றது வந்து ஒரு கீழ்த்தனமான செயல். ஏன்னா இந்த நம்ம சேனல்லே வந்து சிலர் வந்து பேட்டி கொடுக்கும்போது நானும் நாகரிகமாக தான் கேள்வி கேட்பேன். இங்கே இருக்கக்கூடிய நம்ம சேனலில் வந்து யாருன்னா நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய விஜே வந்தாங்கன்னா டீசெண்டான கேள்விங்களை தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி கெஸ்ட்டும் பதில் கொடுக்கும்போது டீசெண்டான பதில் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். அதுதான் வந்து ஒரு ஊடக நாகரிகம், அதாவது எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எத்திக்ஸ் இருக்கணும். பட் அந்த எத்திக்ஸை தவறி அவர் நடந்திருக்கிறது உண்மையிலேயே வந்து ஏற்புடையதில் அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். அலிஷா அப்துல்லாவுடைய புகார் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா வந்து, இதுக்கு முன்பு வந்து முக்தாரை வந்து வழிமறிச்சு போலீஸ் வந்து அவர் சென்னை வரைக்கும் இழுத்துட்டு வந்து விட்டாங்க. அதெல்லாம் வந்து போலீஸ் அட்ராசிட்டின்னு சொல்லுவேன். அதனால அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசினார், அதனால் அந்த மாதிரி பண்ணாங்கன்றது நான் உண்மையிலே அதை நான் கண்டிக்கிறேன். போலீஸ் அன்றைக்கி பண்ணது தவறான செயல். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸ் அவர் மேலே நடவடிக்கை எடுக்குதோ இல்லையோ, முக்தார் அவர்களும் சூர்யா அவர்களும் கொஞ்சம் உணர்ந்து தாங்கள் பண்ண தவறு அப்படின்னு உணர்ந்து அதை திருத்திக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். தென்காசியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் பெண்ணிடம் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? வேலியே பயிர மேற மாதிரி. அதாவது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேறு யாருன்னா பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்க வந்து சிறார்களாக இருக்கட்டும், இல்லை யாருன்னா ரவுடி பசங்களை நீங்கள் என்கவுண்டர் பண்ணுறீங்க. ஆனால் இந்த மாதிரி போலீஸையும் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுங்கன்ற, ஏன்னா அப்போ தான் அந்த போலீஸ் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதாவது இங்கே சென்னையில் பெட்டாலியனில் ஒர்க் பண்ணக்கூடிய போலீஸ் அவங்க ஊருக்கு, நீங்கள் சொன்ன அந்த ஊருக்கு தான் போயிருக்கார். போனப்போ அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு பொண்ணு வந்து தனியாக இருக்கும்போது அதுக்கிட்ட போயிட்டு அந்த பெண்கிட்ட வந்து அத்துமீறி நடந்திருக்கா. அப்புறம் கைதெல்லாம் செய்திருக்காங்க. அந்த காவல்துறை வந்து கைது செய்ததெல்லாம் நான் ஒழுங்கான நடவடிக்கை டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஐயோ காவல்துறை ஆள் தானே, போலீஸ் தானே, இவர் எப்படியே காப்பாற்றலாம்னு நினைக்காம காவல்துறை அவரை கைது செய்திருக்காங்க. பட் நான் என்ன சொல்லேன்னா, போலீஸுங்களுக்கே வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கும்போதே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக வந்து ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும்.
நீங்கள் வந்து எப்படி வந்து போராட்டத்தில் இருக்கவங்கள வந்து அவங்கள வந்து கையாள்வது, எப்படி துப்பாக்கி சுடுவது, எப்படி தடியடி நடத்துவதுன்னு சொல்லிக் கொடுக்கும் போதே அதுக்கு முன்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது ஒழுக்கம். நியாயமாக நடந்துக்க வேண்டும். அப்படியே ஆர்ப்பாட்டம் செயல்கள் நியாயமாக இருந்தால் அங்கே வந்து நம்ம வந்து எஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சும்மா வந்து நம்ம பவரை யூஸ் பண்ணி அவங்களை அடிக்கிறதை நோக்கக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ பெண்களையும் ஆண்களை யாராக இருந்தாலும் பொதுமக்களை மதிக்கணும். பெண்களுக்கு குறிப்பாக பாலியல் விஷயத்தில் போய் தலையிடக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தா தான் அந்த ஒழுக்கம் வரும். அதாவது ஒரு குழந்தை, நீங்கள் உண்மையிலே இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லைங்க. ஸ்கூலில் வந்து ஆரம்ப கல்வி இருக்குல்ல, ஆரம்ப கல்வி அதாவது தொற்றில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னும் போது நீங்கள் ஆரம்ப கல்வியே ஒழுங்காக இருக்கணும். ஆனால் ஆரம்ப கல்வியே இந்தியா முழுக்க எப்படின்னா இன்றைக்கி கமர்ஷியலைஸ் ஆகிடுச்சு. எல்லாமே பணம் கொடுக்குறவங்க தான். நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி +2 வந்து 10th த்ரூ அவுட் இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் வாங்கிங்கன்னா பார்த்தா குடிசையிலேருந்து படிச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நேற்று கூட ஒரு ஆர்டிக்கலை பார்த்தேன். குப்பை தொட்டிலேருந்து ஒரு ஆள் எடுத்து அந்த குழந்தைய வளர்த்தாலும் அந்த பெண் வந்து இன்றைக்கி ஒரு ஆஃபீஸராக இருக்குது, IAS ஆஃபீஸர் இன்னும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருமையாக போட்டுருந்தாங்க. நான் என்ன சொல்ல, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வளர்கிறாங்க. நீங்கள் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்க எஜுகேஷனை வந்து ஒழுங்காக ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு ஒழுக்கத்தை பேசிக் கிளாஸ்லேருந்து, அதாவது LKG UKGன்னு சொன்னால் அந்த கிளாஸ்லேருந்து இங்கே ஒழுக்கத்தை கொண்டு வந்தால் தான் வந்து ஊழலற்ற ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பெல்லாம் இருக்க முடியும்னு சொல்லுவேன். அமைஞ்சக்கரையில் வந்து மீஷோவில் ஒர்க் பண்ணுற ஊழியர் வந்து தனியாக இருந்த பெண்ணிடம் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லைங்க, அது இதில் என்னங்க கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது வந்து மீஷோவையும் நான் குறை சொல்லுவேன். அதாவது என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மீஷோவோ இல்லைன்னா எந்த ஒரு ஆன்லைன் ஆப் இருந்தாலும் அதில் வந்து ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பர்சன்ஸை அவங்களோட தராதரம் என்ன, அவங்களோட ஒழுக்கம், அது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் என்ன போலீஸ் மூலமாக வந்து நீங்கள் வந்து போலீஸில் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் இங்கே அவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து இவரோட கான்டாக்ட் என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கான செலவு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்ரூட் பண்ணிங்கன்னா அந்த எம்ப்ளாயி ஒழுக்கமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது நான் என்ன சொல்லுவேன், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் எங்கே ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணலாம். அதையும் மீறி அவன் வந்து அத்துமீறி அங்கே பண்ணியிருக்கான்னா கண்டிப்பாக காவல்துறை அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கான அதாவது இவங்கள போல ஆளுங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட் நெக்ஸ்ட் டைம் யார்கிட்டையும் அத்துமீறி நடந்துக்க மாட்டாங்கன்றது ஒரு பாடமாக இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறேன் நான். தேவநேய பவனர் நூலகத்துக்கு அமைச்சர் வந்து ராஜ்மோகன் போயிருக்கார் சார். அப்போ வந்து கலைஞருடைய புகைப்படத்தை நீக்கியிருக்காங்க. அதை பற்றி பலரும் வந்து கண்டனம் தெரிவித்து வந்துருக்காங்க சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லைங்க, அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆட்சி என்ன சொல்ல, நாங்கள் வந்து அப்புறம்னா எம்ஜிஆரை போல் நடத்துவோம், அதே மாதிரி வந்து இவங்களை இப்போ காமராஜர் ஆட்சி கொடுப்போம் எல்லாம் சொல்லுங்க. முத்தமிழர் கலைஞர்ன்றவர் வந்து உலகம் ஃபுல்லாகவே தெரிஞ்சவர். தமிழ் அப்படின்னா கலைஞர் தெரிஞ்சவர். புரியுதுங்களா? எந்த கட்சிக்காரங்களும், அதாவது வாஜ்பாயாக இருக்கட்டும் இல்லை மோடியாக இருக்கட்டும், எல்லாருமே பாஜகவில் இருந்தவங்களாம் இருக்கட்டும், அவங்களா கூட இன்றைக்கி எதிர்கட்சியாக இருந்து பேசுகிறாங்கன்னா கூட இவங்க திமுகலேருந்து இவங்க எல்லாருமே மதிக்கக்கூடிய அந்த ஆளுங்கட்சியில் இருக்க பாஜகவினர் எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்தவர் கலைஞர். அதாவது த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸில் இருக்க பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் மதிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தார். ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு பெரிய அறிஞர். கலைஞர் வந்து ஒரு அறிஞர் தான் சொல்லலாம் தமிழில் வந்து அந்த அளவுக்கு. ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக தான் இருந்திருக்கார். புரியுதுங்களா? இப்படிப்பட்டவர் முன்னாள் ஒரு முதல்வர். அவர் வந்து பாவனர் அந்த அரசு நூலகம் இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல வந்து அவரோட படம் இருக்குது. ராஜ்மோகன் போகிறாருன்னா இதை ராஜ்மோகன் சொல்லி எடுத்தாங்களா இல்லை ராஜ்மோகன் வராங்களே அங்கே இருக்க ஸ்டாஃபுங்க பயந்து போய் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி மாட்டினாங்களான்னு தெரியல. அதை வந்து உண்மையிலேயே அதை தீவிர விசாரணை செய்யணும். இந்த மாதிரி தான் வந்து பண்ணுற ஒரு சில்லறத்தனமான வேலை. இதை உண்மையிலே ராஜ்மோகன் கைட்ட சொல்லி அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் மாட்டினாங்க. இது வந்து ஒரு கீர்த்தனமான வேலை. எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் வந்து தமிழ் பற்று உள்ள ஒருத்தர். அவர் வந்து மாற்றுக் கட்சியாக கூட இருக்கட்டும், அவர் இவ்வளோ கீர்த்தனமாக இறங்கி செஞ்சுருப்பான்னு எனக்கு ஒரு டவுட்டு. இது வந்து ராஜ்மோகனை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கோசம் அவருக்கு வந்து அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணுன்றதுக்கோசம் அங்கே உள்ளே இருக்கவங்களே செஞ்சாங்களான்னு ஒரு டவுட்டாகவே இருக்குது. இது கண்டிப்பாக விசாரணை, அரசு கண்டிப்பாக விசாரித்து இதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் யார் தவறு செய்யலாம் அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். தமிழகத்தில் வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்டில் வந்து மாற்றி போட்டுட்ருக்காங்க. பட் இன்னும் சட்டம் ஒழுங்கு வந்து சீராகவில்லையா சார்? ஏன் சார் இன்னும் இந்த மாதிரி சம்பவம்லாம் நடந்துகிட்ருக்கு? அதாவது சட்டம் ஒழுங்கு சீரில்லைன்னா தனி மனித ஒழுக்கம் முதல்ல இருக்கணும். ஓகேங்களா? அது ஒன்று வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா அதாவது வேலியே பயிர் மேயிற மாதிரி இருக்கும். ஊழல் முதல்ல குறையணும். இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சப்பார்டினேட்ஸ்லாம் இவங்கெல்லாம் வந்து
தவறுகள் எல்லாம் அதை யாருன்னா ஒருத்தன் தப்பு செய்யணும் அவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. சில அரசியல்வாதிகள்லாம் ரவுடி பசங்களுக்கும் தவறு செய்ய குற்றவாளிகளுக்கும் போய் நின்று அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி அவங்கள வெளியில் எடுத்ததுனால இன்றைக்கி குற்றம் பெருகிருக்கு. இன்றைக்கி இருக்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 25 நாள் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். 24 நாளோ 24 நாள் சார், 24 டேஸ் ஆயிருக்கு. 24 டேஸில் லா அண்ட் ஆர்டர் சூப்பராக இருந்திருக்குன்னா விஜய் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னால் பேசும்போது இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும்னு சொன்னவர், அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ்லாம் எடுக்கிறேன்னு நானும் வந்து புதுசாக போலீஸ் ஆஃபீஸர்லாம் போனேன். ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இல்லை, அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது அப்படின்றது இதில் ப்ரூவ் ஆச்சு. சொன்னார் வழியாக அந்த 24 நாட்களில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், கொலை குற்றங்கள், அப்புறமா வந்து திருட்டு, இந்த மாதிரி க்ரைம் ஹேப்பனிங்ஸ் நிறைய நடந்திருக்குன்னா உண்மையிலே ரொம்ப மோசம், அளவுக்கு அதிகமாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இந்த விஷயத்தில் விஜய் சரியாக கையாளவில்லை. தமிழக முதல்வரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் இதை சரியாக கையாளவில்லை. இத்தனைக்கும் வந்து சென்னைக்கு வந்து அவர் மாநகர கமிஷனராக போட்டிருக்கவர் வந்து அமல்ராஜ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், உண்மையிலே அவ்வளோ திறமை வாய்ந்த ஒருத்தர், புரியுதுங்களா? அதே மாதிரி சந்தீப் ராய் ரத்தோர்ன்றவர் வந்து இப்போ இவ்வளோ நாள் டிஜிபியாக இருந்தார். இன்றைக்கி வந்து மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் வந்து டிஜிபியாக பதவி ஏற்றிருக்காரு. இவங்க 2 பேருமே எல்லா லா அண்ட் ஆர்டர் வந்து கண்ட்ரோலில் வைக்கக்கூடியவர்கள். இவங்கெல்லாம் இருந்தும் அப்படி நடக்குதுன்னா அப்போ விஜய் வந்து அனலைஸ் பண்ண சொல்லணும் இந்த இவங்கக்கிட்ட எங்கெங்கே தவறுகள் நடக்குது. அப்போ என்னன்னா அப்போ லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷன் சரியில்லையா, இல்லை அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ஸ், ஒரு ரவுடிசம் நிறைய நடக்குதுன்னா வந்து உளவுத்துறை ஒவ்வொன்றுத்துலையும் இருக்குங்க, ஐஎஸ்ன்னு இருக்கும், எஸ்பிசிஐன்னு இருக்கும். இவங்க சரியான இதை அவங்க ஸ்மெல் பண்ண தெரியல, அதாவது மோப்பம் பிடிக்க தெரியல அவங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல ரவுடிசம் நடக்குது அப்படின்னா அதுதான் அவங்களோட வேலை. ஐஎஸ்க்கும் எஸ்பிசிஐடி இவங்க சரியான தகவலை காவல்துறை கொடுத்தா தான் நடக்கும். அப்போது சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சட்டம் ஒழுங்கை வந்து இன்னும் சீர்படுத்த இதில் என்னன்னா ஒரு இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கமிஷனர், இன்எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஜிபியோ இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிபி, தமிழ்நாடோட டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், இதுக்கு முன்பு இருந்தது சந்தீப் ராய் ரத்தோர், 2 பேருமே எஃபிஷியண்ட்டான ஆட்கள். புரியுங்களா? அதில் குறைய கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட்லேயும் இவங்க 2 பேரும் இருந்தவங்க, அதனால் அவங்க 2 பேரும் எஃபிஷியன்ட். அதே மாதிரி சென்னை மாநகர கமிஷனர் இருக்கக்கூடிய நம்ம அமல்ராஜ் இருக்கார்ல, அவரும் வந்து திறமை வாய்ந்தவர் தான் சென்னை பொறுத்தவரைக்கும். பட் இவங்கக்கிட்ட சரியான பவர்ஸை கொடுத்து நீங்கள் இவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். சிஎம் வந்து நீங்கள் தான் ஹோம் மினிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறீங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட எந்த அளவுக்கு வரணும் என்ன அப்படின்னு. அதே மாதிரி போலீஸ் காவல்துறை வந்து ஒரு விஷயத்தில் தலையிடுறாங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ அரசியல்வாதிங்க யாரும் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி உங்கள் கட்சியினரை நீங்கள் கட்டுப்படுத்திக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் ஆசைக்கோசரம் வந்து எவனா நியூஸ் போட்டானா அவனை போய் மிரட்டுது, முக்தாரை போய் மிரட்டினாங்கன்னு சொன்னோம்னா அந்த மாதிரிலாம் இந்த கீர்த்தனமான வேலை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவப்பெயர்தும் வரும். விஜய் சார் நன்றி சார். நன்றி நேயர்களே.